பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. அந்த நாளில் நம்ம தியானிக்கவிருக்கிற வசனம் 1 யோவான் 2வது அதிகாரம் 28வது வசனம். இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல். ஹalleluya. வசனம் தெளிவா சொல்லுது, அவர் வெளிப்படும் போது, அவர் வெளிப்படும் நாளிலே நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல். அதாவது எல்லாருமே அவருடைய வருகையில போயிட முடியாது. அப்படி போகாத பட்சத்தில் வெட்கப்பட்டு போயிடுவோம். அப்போ நான் வெட்கப்பட்டு போகக்கூடாது அப்படின்னா வசனம் சொல்லுது, தைரியம் உள்ளவர்களாய் அவருடைய வருகையை நான் எதிர்கொண்டு நிற்கணும் அப்படின்னா அவரில் நிலைத்திருங்கள். ஹalleluya. இன்னைக்கு உலகம் மாயையில் போயிட்டு இருக்குங்க. இயேசுவை ஈஸியாக மறந்துட்டு இந்த உலகத்தை தேடி ஓடுற அளவுக்கு நிறைய மாயை இருக்கு. இந்த மாய உலகத்துல தான் இந்த நாட்களில் நான் இயேசுவோடு நிலைத்திருக்கணும், நான் இந்த உலகத்தில் நான் வாழ்ந்தாலும், இந்த தாமரையை பார்த்தோம்னா தண்ணியோடு சேர்ந்து இருக்கிறது மாதிரியே தான் இருக்கும். இலையெல்லாம் தண்ணியோடு சேர்ந்து இருக்கிறது போல தான் இருக்கும். ஆனால் அதனுடைய வேர் எப்படி இருக்கும்னா உள்ள ஆழமாக இருக்கும், ஆழத்தில் மண்ணோடு இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம இந்த உலகத்தில் உலக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இதே சமயத்தில் ஆண்டவர் வரப்போறாருன்ற நிச்சயத்தோடு நான் இயேசு கிறிஸ்துவுக்காக அவரில் நிலைத்திருந்து நான் வாழணும். எதுக்காகனா அவருடைய வருகையில் நான் போக. ஏன் அவருடைய வருகையில் நம்ம போகணும்? நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பது அவர் தந்த வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க நாம் அதற்காக ஆயத்தப்படலாம். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.